திருச்சி துறையூரில் அதிமுக பிரச்சாரம் கூட்டம் வழியே வந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக 7 பிரிவுகளின் கீழ் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் கலைவேந்தன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கலைவேந்தன், விவரங்கள். வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூரில் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்வதற்கு சற்று முன்னதாக கூட்டத்தின் வழியாக ஆத்தூர் ரோட்டில் விபத்தில் சிக்கியவரை மீட்பதற்காக ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கின்ற ஆம்புலன்ஸ் டிரைவர் செந்தில்குமார் மற்றும் செவிலியர் ஒருவரும் அதிமுகவினரால் தாக்கப்பட்டனர். இந்த நிலையில ஆம்புலன்ஸ் டிரைவர் செந்தில்குமார் மற்றும் அந்த செவிலியர் துறையூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து துறையூர் காவல்நிலை ஆய்வாளர் முத்தையன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். விசாரணைக்கு பிறகு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக அமைதி பாலு, பொன் காமராஜ், விக்கி என்கிற விவேக், தீனதயாளன் மற்றும் அடையாளம் தெரியாத பெயர் தெரிந்த 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது PNS 191, 126, 296, 132, 351 மற்றும் உமன் ஹராஸ்மெண்ட் மற்றும் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் ஆகிய 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலைவேந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.